நிதி பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கிறார். பட்ஜெட்டில் ஓரவஞ்சனை என்று முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனை தானா என்று தமிழ்நாடு பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவதில்லையே என்றும் தனது ஆதங்கத்தை முதலமைச்சர் கருத்தாக பதிவிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய நிதிநிலை அறிக்கை இன்று வெளியிடப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்க அறிக்கையின் அடிப்படையில் மத்திய நிதிநிலை அறிக்கை என்றாலவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனை தானா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவதில்லையே என்றும் கோபமாக கேள்வி கேட்டிருக்கிறார். எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோமே, அதில் ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் மனம் சேரவில்லையா என்றும் தெரிவித்திருக்கிறார். எத்தனையோ கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசு சார்பில் மத்திய அரசுக்கு இந்த பட்ஜெட் தொடர்பாக பல கோரிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சரும் அதே போல அமைச்சரும் நேரடியாக சென்று கோரிக்கையாக வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோமே, அதில் ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனமில்லையா என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கேட்டிருக்கிறார். மேலும் நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் என எதையுமே கொடுக்காது ஏன் என்று தற்போது அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். எது இத்தகைய திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்காமல் தடுக்கிறது என்றும் மத்திய அரசை நோக்கி முதலமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் பொருளாதார ஆய்வறிக்கை, உயர்கல்வி நிறுவனங்களின் தர வரிசை அறிக்கை, நிதி ஆயோக் அறிக்கை என மத்திய அரசின் அனைத்து அறிக்கைகளிலும் முதன்மையாக இடத்தை பிடிக்கிறது தமிழ்நாடு என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் பக்கத்துக்கு பக்கம் தமிழ்நாட்டு செயல்பாடுகளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கப்படுகிறது. ஆனால் நிதிநிலை அறிக்கையில் மட்டும் ஏனோ இந்த ஆண்டில் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு வருவது ஏனும் கேள்வி கேட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஏற்காத கொள்கைகளையும் மொழிகளையும் திணிப்பதில் காட்டும் ஆர்வத்தில் சிறு துளியாவது நிதி ஒதுக்கீட்டில் காட்ட வேண்டாமா என்று கோபத்தோடு கேட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஏற்காத கொள்கைகளையும் மொழிகளையும் திணிப்பதில் காட்டும் ஆர்வத்தில் மத்திய அரசு சிறு துளியாவது நிதி ஒதுக்கீட்டில் காட்ட வேண்டாம் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கீட்டில் இத்தகைய செயல்பாடு காட்ட வேண்டாமா என்றும் தற்போது கேள்வியாக வினவியிருக்கிறார்.